பல ஆண்டுகள் கடந்தும் தீராத பிரச்சனை, வேதனையில் மக்கள். வாணியம்பாடி அருகே இருக்கும் நெக்னாமலை மலை கிராம மக்கள் இன்றும் கூட அடிப்படை சாலை வசதிக்காக ஏங்குகின்றனர். மருத்துவ அவசரங்கள் முதல் அன்றாட வாழ்க்கை வரை இங்கு மக்கள் தங்கள் உயிரையே பணையாக வைத்து போராடி வருகின்றனர். சமீபத்திய ஒரு சம்பவம் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இது அந்த கிராமத்தின் நிலைமையை மீண்டும் ஒரு முறை கேள்விக்குள்ளாக்குகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட மலை கிராமமான நெக்னாமலை மலை கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன். இவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் நெக்னாமலை மலை கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் மலை சாலையில் நடந்தே வந்து வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற போது மருத்துவமனை வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கோவிந்தனின் உறவினர்கள் நெக்னாமலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் மேற்கொண்டு நெக்னாமலை அடிவாரத்தில் முதியவர் கோவிந்தனின் உடலை டோலி கட்டி கொண்டு இறுதி சடங்குகள் செய்து நள்ளிரவில் டார்ச் லைட் அடித்தும் தீப்பந்தம் கொளுத்தியும் 7 கிலோமீட்டர் கரடுமுரடான மலை சாலையிலேயே நள்ளிரவில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலர் கோவிந்தனின் உடலை சுமந்து சென்றனர். மேலும் நெக்னாமலை மலை கிராமத்திற்கு சாலை வசதி வேண்டி மலை கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி மலை கிராம மக்களே தற்காலிகமாக மண் சாலை அமைத்த நிலையில் கடும் மழை மற்றும் இயற்கை சீற்றத்தினால் மலை சாலையில் ஆங்காங்கே கற்கள் பெயர்ந்து கரடு முரடாக இருக்கும் நிலையில் மலை கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வந்த நிலையில் சின்னத்திரை நடிகர் பாலா நெக்னாமலை கிராம மக்களுக்காக அவசர தேவைக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வழங்கிய நிலையில் தற்போது மலை சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நெக்னாமலை மலை கிராமத்திற்கு சாலை வேண்டி மலை கிராம மக்கள் அனைத்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் ஆட்சியர் முதல் அமைச்சர் வரை மலை கிராமத்தில் ஆய்வு செய்தும் இதுவரையில் அதிகாரிகள் நெக்னாமலை மலை கிராமத்திற்கு சாலை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆட்சிகள் மாறினாலும் தங்களது அவலம் மாறவில்லை என மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போனார். நடந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேரத்துக்குள்ள வாஷ்படி தொட்டதுமே காலி ஆகிட்டார். இந்த இடத்துல நாங்கள் தூக்கின்னு போகிறதுக்கு எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. இந்த நைட்டுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் என்ன வழின்னு தெரியாமல் முடிச்சுன்னு காட்டில் உட்காந்துக்கிறோம். பொட்டை பிள்ளைங்களும் நாட்டுக்கு உக்காந்துக்கிறோங்க. இந்த எந்த அரசரும் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுக்கல. ஓடு மட்டும் கேட்கறதுக்கு வராங்க. எங்களுக்கு இது தீர்வு என்னான்னு எங்களுக்கு தெரியாமல் முடிக்கிறோம். 3-4 தலைமுறையாக இதே தான் நடக்குது எங்களுக்கு. இந்த தலைமுறையிலேருந்து எந்த தலைமுறையிலும் நாங்கள் ரோடு வசதியை பார்த்ததில்லை. இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கங்கே சேர்த்து தான் நாங்கள் தூக்கின்னு போகிறோம். எங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் பாலா சார் கொடுத்ததை கூட ஓட்டுறதுக்கு முடியல. ரோடு அறந்து போயிட்டு நெடுவெளியில் நிற்கிறோம். அது ஓட்ட முடியாது, ஓட்டுன்னு போக முடியாது. குழி பள்ளமாக இருக்குது, அந்த குழியில் போக முடியாது. இந்த அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் ஆகுது. இங்கே இப்போ நாட்டுக்கு தூக்கினா கூட மணி 4 மணி 5 மணிக்கு போய் சேருவோம். நாங்கள் எப்படி தூக்கின்னு போகிறது? இந்த இருட்டில் ஒரு ரோடு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு எதுன்னு கண்டுறதில்லை. ஓடு மட்டும் கேட்க வராங்க. ஏற்கனவே இந்த மலை கிராம மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்காக 7 கிலோமீட்டர் தூரம் மலை அடிவாரத்திற்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வதாக நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக காட்சிகளுடன் செய்தி வெளியானதை தொடர்ந்து உடனடியாக மலை கிராமத்திலேயே ரேஷன் கடை திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.